கேப்டன் மில்லர். Hi, this is Nat Sriram, CEO of Canist Immigration. நான் கனடாவில் 15 வருஷமா இருக்கேன். ஐம் கவர்மெண்ட் ஆஃப் கனடா ரெகுலேட்டட் அண்ட் லைசன்ஸ்ட் இமிகிரேஷன் ப்ரொஃபஷனல். மார்க்கெட்டில் நிறைய ஃபேக் அண்ட் ஃப்ராட்லண்ட் ஜாப் ஆஃபர்ஸ் அண்ட் கன்சல்டன்ஸ் இருக்காங்க. அவங்க கிட்ட நீங்க உங்க மணி லூஸ் பண்ணக்கூடாது. புக் அ கன்சல்டேஷன் வித் us at canex.ca/consultation. Experience 11 days of Grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays, South India's #1 travel brand. Chai with Chitra. சூதுகம் படத்தில் நடிக்கும்போது எந்தெந்த நட்சத்திரங்கள் உங்களுக்கு நல்ல நட்போடு அந்த படம்? சூதுகம்ல நான் அசோசியேட் டைரக்டருங்க சார் நான். அப்போ வந்து விஜய் சேதுபதி அண்ணன், அசோக் செல்வன், அப்புறம் இவர் ரமேஷ் வந்து நல்ல ஃப்ரெண்ட் எனக்கு, பாபி சிம்மா, அந்த டீமே நல்ல டீம் தான். ஒரே ஜாலியாக தான் இருக்கும். நான் டைலாக் சொல்லி கொடுத்தா கூட விஷ்ணு இவர் விஜய் சேதுபதி அண்ணன் வந்து, டேய் நீ வந்து என்னன்னு சொல்லு, சொல்லாத, நீ கோயம்புத்தூர் பாஷையில் சொல்கிற, இது கோயம்புத்தூர் படம் இல்லை, நீ இப்போ எடுக்கும்போது அந்த லாங்குவேஜில் சொல்லாத. நான் வந்து இதெல்லாம் டைலாக்னு அப்படின்னு சொன்னேன். நான் என்னோட ஃப்ளோவில் ஏற்றி இறக்கி சொல்லும் போது அவருக்கு வந்து சொல்லுவார். ரொம்ப நல்லா அப்போனா தெரியாது, எல்லாருமே என்ன அப்படியே அங்கங்கே ரோட்லேயே வண்டியில் அங்கங்கே போவோம், அங்கங்கே நிப்பாட்டி சட்டையை மாற்றிக்கிட்டு ஒரு அதுவும் 47 நாள் எடுத்தோம். அப்படியே அங்கங்கே வளசரவாக்கம் எல்லா பக்கம் சுற்றி எடுத்தோம். அப்போல்லாம் சூதுகம்னா புரியாது நிறைய பேருக்கு. என்ன படம்னு கேட்பாங்க, சூதுகம் அப்படின்ட்டு போவாங்க. ஆனால் இன்றைக்கி அது அந்த பேருக்கு கிடச்சிருக்கிற மரியாதைங்கிறது அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அந்த படத்தில் அவர் சார் அடைஞ்ச பேர் தான் அது. ஆனால் நாங்கள் பண்ணும்போது அப்படி தான் இருக்கும். சுற்றி அதாவது ஒரு ஸ்கிரிப்டில் எழுதுனா அது அப்படியே படத்தில் வரணும். அவர் வந்து சூதுகம் ஸ்கிரிப்ட் எடுத்து வச்சு நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா அப்படி நீங்கள் அப்படியே ஒவ்வொரு வரியை திருத்திட்டே வரலாம். இந்த லைனை திருத்தினே அந்த லைன் அங்கே பேசுவாங்க, கட் அப்படின்னா அங்கே கட் ஆயிருக்கு, அடுத்த ஷாட்டு. இப்படி தான் இருக்கும் படம் முழுமையாக. முதல்ல அவ்வளோ தெளிவாக எழுதிட்டு அப்படியே நீங்கள் அந்த படத்தை பார்த்து எழுதுறாங்களேங்க, அந்த மாதிரி இருக்கும் அவர் எழுதுன ஸ்கிரிப்ட். ஒன்று கூட எக்ஸ்ட்ரா இருக்காது. அவர் வந்து உட்காந்து அவர் இப்படி மேனேஜ் பண்ணுவார், உட்காந்து கட்டன்னு எழுதுவார். எங்களுக்குலாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இது வெயிட் பண்ணுறாரு, என்ன எழுதியிருக்கேன்னா எடிட் பண்ணிடுவார், எடிட் பண்ணி ஃபைனலாக கொடுப்பாரு. நாங்கள் யாருமே அதில் எந்த பார்ட்டிசிபேட்டும் பண்ணலை. முழுக்க அவர் உட்காந்து கரெக்டாக அவர் நிறைய படிப்பார், நிறைய விஷயங்கள் வந்து அவர் தெரிஞ்சுக்குவார். அப்போவே வெப்சீரிஸ் பற்றியெல்லாம் நிறைய சொல்லுவார். அவருக்கு இருந்த ஒரு சினிமா சார்ந்த இதுங்கிறது ரொம்ப காலமாக அவர் திரட்டி வச்சுருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவார், உட்காந்து சொல்லுவார், மணிக்கணக்காக பேசுவோம். அந்த காலகட்டங்கள்லாம் வந்துன்னா நமக்கு ரொம்ப பயங்கர ஹோப்ஃபுல்லாக இருந்தது லைஃப்பில். அப்படி தான் அந்த படம் ஒர்க் பண்ணோம். எனக்கு அதனால என்னென்னா அது மாதிரி தான் நம்ம எழுதணும். ஒரு ஸ்கிரிப்டை எழுதுனா அப்படியே படமாக இருக்கணுங்கிறதுல நான் ரொம்ப விடாப்படியாக இருப்பேன். அதனால் இந்த எக்ஸ்ட்ரா எதுவும் போடக்கூடாது, என்ன வேணுமோ அதை எழுதிடணும், எழுதுனது அப்படியே எடுக்கணும்னு நினைப்பேன். ஸோ இது இன்டர்நெட்னால ஸ்கிரிப்ட் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் அப்படியே இருக்கும், அப்படியே டிட்டோவாக சீன் பை சீன் இருக்கும், டைலாக் பை டைலாக் இருக்கும். அது அவர்கிட்டருந்து வந்த இதுதான், அவர்கிட்டருந்து நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டது தான். நாளை இயக்குனர் உங்களுக்கு பெற்றுத்தந்த நண்பர்கள் அப்படின்னா யார் யாரெல்லாம் சொல்லலாம்? நாளைக்குனது தான் மெயின் வச்சுக்கலாம். நம்ம நாளைக்கு இல்லைன்னா நான் இந்த இடத்துல உட்காந்துருக்கவே முடியாது. ஏன்னா நம்மள மாதிரி சம்மந்தமே இல்லை, சினிமா தொடர்பு இல்லாத ஒரு இளைய குடும்ப பின்னணியிலிருந்து வரக்கூடியவங்களுக்கு சென்னையை நோக்கி நான் வந்து வந்தீங்க எங்கே போகிறதுன்னு யாரை பார்க்கலாம் இல்லை. நானும் ராமும் தான் ஒன்றா வந்த கண்டஸ்டன். ராம் எனக்கு அப்போ 2005 ஃப்ரெண்டு திருப்பூரில், இந்த ராம்குமார் ராட்சசன் பண்ணார். 2 பேரும் தான் ஒன்றா செலக்டாக 2 பேரும் தான் வருவோம். ட்ரெயினில் வருவோம், நேராக இறங்குவோம். அங்கேயே வந்து சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு மேலே மாடியில் ஒரு குளிக்கிற இடம் இருக்கும். பேக்கை வச்சுட்டு அவர் போய் குளிச்சு வருவார், அப்புறம் அவர் குளிச்சு நான் போய் குளிச்சு வருவேன். நேராக வந்து வண்டியில் ஏறுவோம், ஏவிஎம்மில் நாளைக்கு நடக்கிற நிகழ்ச்சிக்கு வருவோம், முடிப்போம். அப்படியே நைட்டு போய் ஏன்னா ரிசர்வ் பண்ணி வைக்க முடியாது, டப்புன்னு ஏறி ஏதோனில் போய் திருப்பூர் போயிடுவோம். அவங்களே சொல்லுவாங்க 2-3 நாள் ஷோ நடந்தால் இருங்க, நீங்கள் வந்தோடனே போயிடுறீங்கன்னா அங்கே உட்காரணும், எல்லோரும் உட்காரணும், நீங்கள் 2 பேர் மட்டும் வந்துட்டு போயிடுறீங்கம்பாங்க. இல்லைங்க நாங்கள் ஊருக்கு போகணும். ஒரு நாள் அந்த மாதிரி வெயிட் பண்ண வேண்டியதாகிடுச்சு. அப்போ தான் கல்யாண், நம்ம இந்த குலேபகாவலி டேரக்டர் கல்யாண், அவர் பழக்கம். அவர் எங்கள் வீட்டுக்கு வா, நான் எங்கள் வீட்டில் தங்கிக்கங்க அப்படின்னு எங்களை வந்து பெரம்பூரில் ஒரு வீட்டில் தங்க வச்சா. அப்படி ரொம்ப நல்ல மனிதன் கல்யாண். அங்கே நாங்கள் சாதாரணமாக சந்திச்சுக்கிட்ட எல்லாருமே இன்றைக்கி டைரக்டருங்க. அது கரெக்ட். அது வந்து பயங்கர, அது வந்து கிட்டத்தட்ட இன்ஸ்டியூட் மாதிரின்னு வச்சுக்கங்களேன். இப்போ நானும் ராம் இருந்தேன், இப்போ ராம் டைரக்டர் ஆகிட்டு, நான் கல்யாணம் நிறைய 4-5 படம் எடுத்துட்டாரு. அப்புறம் பண்ணையான்பத்து அருண், அவரும் இன்றைக்கி நிறைய படங்கள் எடுத்தார். தெகிடி ரமேஷ். ஃபைனலுக்கு ஒரு 9 கண்டஸ்டன் வந்தோம். 9 பேருமே இப்போ சரத்குமார் ஜோதி, இப்போ வீரப்பன் டாக்குமெண்ட் எடுத்ததில்ல, அவர் எல்லாருமே எங்கள் எபிசோடில் இருந்தவங்க தான். இது இந்த காலேஜில் தான் நடக்கும். ஏன்னா நம்ம ஒரு காலேஜ் போகிற ஒரு விஸ்காமெல்லாம் படிக்கிறோம், அங்கே இருந்தவங்க எல்லாம் பின்னாடி
திரைத்துறையில் அங்கங்கே ஒரு இப்படி சொல்லுவார், நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் எனக்கு காலேஜ் மாதிரி இருந்ததுன்னு பார்த்தா இந்த நாளைக்கு நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சி நடத்தின ஜெயவேல் சார், அதுக்கு இயக்குனராக இருந்த சிவனேசன், இவங்க எல்லாரும் தான். நான் வந்து அதில் கலந்துக்கிட்டது, அதில் நான் உள்ளே வந்தது எல்லாமே ஒரு 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 வியப்பாக தான் இருக்கும். ஏன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு நான் கலந்துக்கிட்டேன், அதில் நான் செலக்ட் ஆனேன். அப்புறம் வெயிட்டிங் போட்டாங்க. அப்புறம் ராமு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்து ராமுக்கு செலக்ட் பண்ணிட்டாங்க. என்னோட வெயிட்டிங்கில் இருக்குது. அப்புறம் இருந்தாலும் நான் வந்தேன், ராமோட தான் அந்த நிகழ்ச்சிக்கு வந்து கலந்துக்கிட்டு நான் கேட்டேன், இந்த மாதிரி வெயிட்டிங்கில் போட்டிங்களே என்ன, இல்லை சரி 2 பேர் வரீங்களா, நீங்கள் சேர்ந்து எடுங்கன்னாங்க. சேர்ந்து எப்படிங்க பண்ண முடியும், அவர் ஒரு படம் அவர் டைரக்ட் பண்ணுவார், நான் இன்னொரு அடுத்த சீசனில் பண்ணலாமேன்னாங்க. அதுக்கு இன்னும் 1 வருஷம் ஆகுமே என்ன. ஓகே அப்படின்னு போனால் நான் உட்காந்துட்டேன். சரி ஓகே நம்ம வெயிட்டிங் போட்டாங்க, நான் அப்படியே அமைதியாக உட்காந்து அதை பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒரு எபிசோடுக்கு 4 பேர் என்னமோ 32 கண்டஸ்டர் என்னமோ இருக்குது. அதில் 32வது கண்டஸ்டாக ராம் உட்கார போகிறாரு, அந்த கோட்டெல்லாம் போட்டுட்டு. நான் மேலே கேலரியில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்போ அந்த சிவனேசன் யாரையோ தேடுறாரு, இப்படி தேடிட்டு இருக்காரு. நான் என்ன யாரையோ தேடுறாருன்னு முன்னாடி இருந்த விட்டு கொஞ்சம் தள்ளி நம்ம மூஞ்சி அப்படி கொஞ்சம் நகர்த்தி அந்த பக்கம் காமிச்சேன். அவர் வந்து கூப்பிட்டாரு, வாங்க சார் சொன்னேன். இல்லை இன்னொருத்தர் அந்த டைமில் ஒருத்தர் வந்திருக்காரு புதுசாக கண்டஸ்டண்ட்டாக, அவரை உள்ளே சேர்த்துக்கணுங்கிற மாதிரி ஒன்று இருந்திருக்குது. ஆனால் அப்போ வந்து இந்த ஆள் பத்தலை, 4 பேர் வேணும். ஓ கரெக்டு, இன்னொரு ஆள் வேணும். அப்படி தான் என்ன கூப்பிட்ருக்காரு, உங்கள் சிடி வச்சுருக்கீங்களா படத்தோடனாரு. அப்போ நான் நண்பர் ஒருத்தருக்கு அனுப்பிச்சிருந்தேன், அமிர்தம் சூர்யான்னு, அவர் வந்து கல்கியில் இருக்கார். இல்லை ரூமில் வச்சுருக்கேங்கன்னு சொன்னேன். சரி எடுத்துகிட்டு வாங்கினாங்க. எங்கே போகிறது தெரியலையே, அவர் எங்கே இருக்காருன்னு ஃபோன் அடித்து கேட்டு அவர் கிண்டியில் இருந்தார். ஆட்டோ முடிச்சு போய் அவர்கிட்ட சீடியை வாங்கிட்டு வேகமாக கொண்டு வந்து மூச்சு இறக்கி கொண்டு வந்து கொடுத்தேன். அப்படியே நீ மேலே எங்கேயும் பார்த்தாரு. சரி போங்க போய் மேக்கப் போட்டேன். ராம் எபிசோட் முடியுது. ராம் அந்த எபிசோடில் பெஸ்ட்டு. அதாவது செலக்ட் ஆனவங்களுக்கு தான் ப்ரோக்ராமு. அந்த 4 பேர்த்தில் அந்த வீக்குக்கு ஒருத்தர் பெஸ்ட்டுன்னு கொடுப்பாங்க. அந்த பெஸ்ட்டு ராம் வாங்குறாரு. நான் போகிறேன், கோயில் பவுடர்லாம் அடித்து அந்த கோட்டை கொடுத்தாங்க, போட்டு நான் என்னோட கடைசி உட்கார அந்த 4 பேர்த்தில் நான் தான் பெஸ்ட்டு. திருப்பி வரும்போது நாங்கள் 2 பேரும் கண்டஸ்டண்டாக சூப்பர் அந்த இதோட வர்றோம், பெஸ்ட்டு வாங்கிட்டு வர்றோம். அதுக்கப்புறம் அது கண்டினியூஸாக ஃபைனல் வரைக்கும் நாங்கள் தொடர்ச்சியாக போகிறோம். அது நான் போய் அவர்கிட்ட கேட்டேன் பாருங்க சிவனேசன்ட்ட, என்னங்க நானும் இதில் கலந்துருப்பேன் அப்படின்னு நான் போய் கேட்டதும் அவர் சொன்ன பதிலும் தான் திரும்ப நம்மளை கூப்பிடுறது வாய்ப்பாக இருந்திருக்கு. அப்போ நான் நினச்சேன் எங்கே இருந்தாலும் நம்ம போகணும். இப்போ நாங்கள் வரல, என்னங்க வெயிட்டிங் போட்டாங்க, நான் சென்னைக்கே வரலன்னா கூட அந்த மிஸ் ஆகியிருந்திருக்கும். ஸோ நம்ம எங்கேயாவது போகிறதும், நம்ம எங்கே போனாலும் நம்ம வந்து கரெக்டான இடத்துல கரெக்டான இடத்த பேசணுங்கிறதுமே அது ரொம்ப முக்கியங்கிறது எனக்கு அப்போ தான் தெரிஞ்சுது. அதுதான் எல்லாத்துக்கும் தொடக்கம். நாளைக்கு நிகழ்ச்சி அமைச்ச விதம் எல்லாமே இந்த மாதிரி வந்தவங்களுக்கு மிகப்பெரிய ஹெல்ப்ஃபுல். எனக்கு அது ரொம்ப பெரிய உதவி. இன்று நேற்று நாளை வெற்றிக்கு பின்னால் உங்களுடைய பயணம் என்னவாக இருந்தது? அந்த படம் வந்து ஓடிக்கிட்டு இருக்கும்போதே ஒரு 4 நாள் 3 நாள் இருக்கும்போதே சிவகார்த்திகேயன் அவர் ஃபோன் பண்ணார். கருணா அவர் தான் நம்பர் கொடுத்துருந்தாரு. ஃபோன் பண்ணி உங்கள் படம் பார்த்தாங்க, ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா பண்ணியிருக்கீங்கன்னாரு. அவர் பொதுவாக எல்லாரும் படத்தையும் பார்த்தா பாராட்டக்கூடியவர் தான். சரி நம்ம அதை அப்படியே வச்சுக்கிட்டு ஒரு கதை சொல்கிறதுக்கு வாய்ப்பு கேட்குற மாதிரி இருந்தாலும் என்னென்னா இதே மாதிரி தான் கேட்க நினைக்கிறது கேட்டுருவோம். அவங்க இல்லைப்பா நாங்கள் வேறு படம் இருக்குன்னு சொன்னால் ஓகே, நம்ம கேட்காமே இருந்தால் எப்படி நாளைய நம்ம கற்றுத்தந்த இதயம் முரளி மாதிரி நம்ம மனசுக்குள்ளேயே லவ் பண்ணோம்னா எப்படி. அதனால் நான் வந்து அவர்கிட்ட கேட்டேன், சார் இந்த மாதிரி ஒரு கதை இருக்குது, நீங்கள் அப்பாயின்மெண்ட் கொடுத்தீங்கன்னா நான் வந்து உங்ககிட்ட சொல்கிறேன்னு. கருணா அவருடைய பொண்ணு பர்த்டே நடந்துச்சாங்க, கூப்பிட்டுருந்தாரு கருணா. அங்கே போனால் போகிறேன். அப்போ தான் நேர்லேயே அவர் சந்தித்தேன். வாங்க ஆஃபீஸ் வாங்க அப்படின்னாரு. போனால் ரொம்ப இதே மாதிரி தான் சொன்னேன், சார் இந்த மாதிரி ஏலியனை வச்சு இந்த மாதிரி ஒரு கதை இப்படி இப்படிங்கும்போது அவரும் அதே மாதிரி தான் சிவகுமார் சார் இந்த மாதிரியே தான் அவரும் உண்டு, நல்லா இருக்கு நீங்கள் டெவலப் பண்ணுங்கன்னாரு. அப்புறம் டெவலப் பண்ணி கதையாக சொல்லி ஒரு பவுண்ட் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி கொடுத்து அப்புறம் அப்படி தான் இந்த படத்தோட இதை ஆரம்பிச்சது. அந்த நாளைக்கு முடிஞ்சதுக்கு அப்புறமாவே எனக்கு இம்மிடியட்டாக இதுக்குள்ளே பூந்துட்டேன். நான் அப்படியே இந்த கதை பண்ணுற வேலைக்குள்ளே போயிட்டேன் அப்படியே. அதனால் எனக்கு அதுக்கப்புறம் வேறு யாரையாவது போய் பார்க்குறது. அப்போ நிறையா ப்ரொடியூசர்ஸ்லாம் கூப்பிடுவாங்க. அப்போ நான் எல்லாருக்கிட்டையும் இல்லைங்க இந்த மாதிரி அவருக்கு ஒரு கதை பண்ணிட்டுருக்கேன், அவர் கூப்பிட்டுருக்காரு சொல்லியிருக்காரு, நான் அதை அப்படி சொல்லிடுவேன் எல்லாத்துக்கிட்டையும். அப்படி தான் அந்த டைம் ஆஃப் பீரியடு 2015 கடைசியிலேருந்து இந்த கதைகள் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த கதைகளே அப்படியே போகுது. சிவகார்த்திகேயன் கேட்டதுக்கு பின்னால் நீங்கள் எழுதின கதையாகலாம் இல்லை அதுக்கு முன்னாடி அந்த லைன் இருந்ததா? இல்லைங்க, ஐடியாவாக சொல்லிப்போம். டைம் மிஷின் மாதிரி ஒரு படம் எடுத்தால் நல்லா இருக்குன்னு தோணும் மாதிரி நான் வந்து ஒரு ஏலியன் பேஸ்டு ஒரு கதை கொஞ்சம் விஎஃப்எக்ஸ்லாம் பண்ணி எடுக்கணும். ஆனால் கொஞ்சம் பட்ஜெட் வேணும். அவர் பண்ணால் அது பண்ணிட முடியும்னு எனக்கு தோணுச்சு. நான் அப்படி தான் அவர்கிட்ட சொன்னேன், நீங்கள் ஓகேனா நம்ம இந்த படத்தை பண்ணலாங்க, இல்லைன்னா இந்த படத்தை வந்து நான் பண்ண முடியாது இப்போது அப்படின்லாம் சொன்னேன் அவருக்கு. அவர் நல்லா இருக்குன்னு சொல்லி தான் அதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி ஸ்கிரிப்டாகவே அது மாறுது. இப்போ அவர் வந்ததுக்கப்புறம் எனக்கு தெரியும் இந்த படத்தை எப்படி கொண்டு போகலாம், அவர் வச்சுக்கிட்டு என்ன மாதிரிலாம் பண்ண இந்த படத்தில் என்டர்டெய்னிங்காக இருக்கும் அப்படிங்கிறத வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நான் அந்த கதையை வந்து இது பண்ணிட்டேன். ஏன்னா நிறையா ஏலியன்ஸ் படங்களாக இருக்குது, ஹாலிவுட்டில் இருக்குது. அவருமே நிறைய படம் கேட்பாங்க, எந்த மாதிரி படமாக இந்த படம் இருக்கும்.
இந்த படம் ஒரு ஒரு ஃப்ரெண்ட்லி ஏலியனை வச்சுக்கிட்டு அதுக்காக ரொம்பவும் காமெடியாகவே போகிற காமெடி படமாக இல்லாமல் அல்லது ஏலியனை வச்சுக்கிட்டு ஒரு லவ்வை ஒன்று சேர்க்குற படமாவோ இப்படிலாம் போகாமல் இதை வச்சுக்கிட்டு ஒரு ஒரு தீம் செட் பண்ணி நான் எடுக்க நினைக்கிறேங்க அப்படின்னா அப்புறம் அவர் தான் முதல் விமர்சகர்னு வச்சுங்களேன். எதுவாக இருந்தாலும் விமர்சனம் கரெக்டாக பண்ணிடுவார். அப்படியா? எதுவாக இருந்தாலும் ஒரு கரெக்டாக கேட்டுருவார், கரெக்டாக கணிச்சு சொல்லுவார். ஒரு கதையில் எங்கேயாவது தொய்வு இருக்குது, எங்கேயாவது இன்னும் இந்த இடத்துல இது கம்மியாக இருக்குல்லங்க அப்படின்ட்டு சொல்லிடுவார் இம்மிடியட்டாக. அது எனக்கு ரொம்ப பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை நான் திருப்பி கொஞ்சம் கரெக்ட் பண்ணி ஓகேங்களா ஓகே. ஏன்னா ஒருத்தருக்கும் ஒரு ஒரு இது இருக்குது, ஒரு அனுபவம் இருக்குது. சினிமாவில் ஒரு விதமாக அவங்க சினிமாவில் வந்திருக்காங்க, நான் ஒரு விதமாக ஒரு இடத்துலேருந்து வர்றேன். ஆனால் சென்டராக நம்ம எல்லாருக்கும் ஒரு தேவை என்னென்னா எல்லாருக்குமான ஒரு நல்ல படம் பண்ணுறது தானே தவிர நான் நினச்சதை பண்ணியே தீருவேன். நான் அப்படி ஒரு நாள் நான் அப்படி நினச்சிக்கிட்டது இல்லை. சரி அவர் சொல்கிறாரு, அதுக்கு இப்படி நான் விஷயங்கள் எடுத்துகிட்டு சம்டைம் நான் சொல்லுவேன், இது இப்படி தான் நல்லாயிருக்கும், இந்த மாதிரிலாம் பண்ணால் நல்லாயிருக்குன்னா ஓகே. அவருமே என்ன சொல்லுவாருன்னா, நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஓகேனா வச்சுக்கோங்க, நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஓகேனா வச்சுக்கோங்க. இப்போ கூட ஒரு போஸ்டர் காமிச்சா கூட உங்களுக்கு ஓகேவா அப்படிம்பாரு. எனக்கு ஓகேம்மா, அப்போ ஓகே. அவர் கரெக்ஷன் சொன்னால் கூட உங்களுக்கு ஓகேவானா ஓகே, எனக்கு அதில் ஒன்று தோணுது, பட் உங்களுக்கு ஓகேனா வச்சுக்கின்றார். நமக்கு அதில் ஒரு ஸ்ட்ராங்கான நம்பிக்கை இருந்தால் நம்ம பண்ணிக்கலாம். அப்படி தான் அவர் எப்போ வரைக்கும் இல்லைங்க அது பண்ணவே வேண்டாம்னா ரொம்ப தப்பாக இருந்தால் சொல்லுவார், ஏங்க இது தப்பாயிருங்க, இப்படி ஆயிரம் இப்படி நினச்சிடுவாங்க அப்படின்னா அது மாதிரி சொல்லுவார். அதனால எனக்கு என்னென்னா நான் பார்த்த திரையில் ஒரு சினிமாவில் எல்லாருக்குமே ஒரு பெரிய இடத்துல இருக்கிறவங்க கூட போய் ஒரு நட்பாக இருக்கிறதுங்கிறது எல்லாத்துக்கும் பிடிக்கும். ஆனால் நான் என் படம் மூலமாக ஒரு இவரை சம்பாரிச்சிருக்கேன். அப்புறம் இவ்வளோ காலம் அந்த தாமதத்தில் அவர் எனக்கு கூட நட்பாக இருந்தது எல்லாத்தையுமே எனக்கு இவரை வந்து லைஃப் லாங் விட்டுறக்கூடாது. அதாவது என்னன்னா விட்டுறக்கூடாது மீன் இந்த நட்பை லைஃப் லாங் கொண்டு போகணும். ஒரு நல்ல நண்பர் எப்பவுமே வச்சுக்கணும், எப்பவுமே வச்சுக்கணும். ஏன்னா அவர் வாழ்க்கையில் எல்லா நல்ல தருணங்களும் இருந்திருக்காரு, ஒரு துயரமான சம்பவங்களையும் பங்கெடுத்திருக்காரு. நான் பொதுவாக என்னோட கேரக்டர்னா யார் ஒருத்தரும் இழக்கக்கூடாது, நான் நட்புல இருந்து இழக்கக்கூடாதுன்னு நினைப்பேன். அது எனக்கு இவர் ரொம்ப விருப்பமானவராக இருந்தார். அவர் ரொம்ப ஒரு மாதிரி எனக்கு நான் ரொம்ப எமோஷனலாக அவரோட அட்டாச் ஆகிட்டேன். அப்படியே எவ்வளோ நாள் ட்ராவல் ஆகிடுச்சு. எவ்வளோ காலம் உங்களுக்கு பிடிச்சது இந்த அயலான் கதை எழுதி முடிக்க? கதையை நான் 16 ஒரு மாதிரி ரெடி பண்ணிட்டேங்க. அப்போ ரெடி பண்ணிட்டேன்னா அப்போ வந்து என்ன பண்ணியிருந்தேன்னா ஒரு வருட காலத்தில் ரெடி பண்ணிட்டு நான் வந்து அப்போ ஒரு கொஞ்சம் வந்து ஃபுட்டு ஏரியாவில் வச்சுருந்தேன் கதையை. வில்லன் வந்து ஒரு ஃபுட் ஏரியாவில் இருப்பான், அப்படி தான் அந்த கதையை வச்சுருந்தேன். கரெக்டாக அது வேலைக்காரன் வந்துச்சா, அதுலேயும் அந்த ஃபுட்டு வந்துருச்சு. அப்புறம் அவர் வந்து அவர் என்ன சொன்னார், இல்லை உங்கள் கதை வேறு மாதிரி தான் இருக்குது, நீங்கள் ஓகே தான் ஒன்றும் மாற்ற வேண்டாம்னாரு. இல்லை எனக்கு இல்லைங்க, நீங்களே நடித்து ஒரு ஃபுட்டு வச்சு அந்த மாதிரி ஒரு படம் வருது, நான் ஒன்று பண்ணி அவர் தனியாக ஒரு கதை பண்ணியிருக்காரு, பட் ஒரு மாதிரி ஆச்சுன்னா பேக் டு பேக் இதாகிடும்னு சொல்லிட்டு நான் அந்த கதை ஓரளவுக்கு முடிச்சு கிளைமேக்ஸ் வரைக்கும் முடிச்சதை தூக்கி போட்டுட்டு திருப்பி மறுபடியும் உட்காந்து 16லேருந்து பண்ணி 16 ரெண்டுலேயே முடிச்சிட்டேன். மறுபடியும் கல்யாணம் அப்போ தான் 16ல். அப்போ 16 ஜனவரி 17 ஸ்டார்டிங்லேயே கதையை மறுபடியும் திருப்பி ரீபவுண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் அங்கேருந்து ப்ரீ ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் பக்கம் அது போச்சு. அப்புறம் அயலான் திரைக்கதையில் சிவகார்த்திகேயனுடைய பங்கு இருக்கா? இல்லை பங்கு மீன் எல்லாரும் அவங்க சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை ரொம்பலாம் அவர் மாற்ற மாட்டாருங்க. நம்ம எழுதி சொல்கிறதுல இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் இருந்தால் நல்லா இருக்கும் இல்லைங்க, இது கொஞ்சம் இது கம்மியாக இருக்குல்லங்க, அந்த நெருக்கமாக இருக்கிற ஃபீல் வந்து நல்லா இருக்கும் இல்லைங்கிற இந்த ஆலோசனைகள் எப்பவுமே சொல்லுவார். அது ஆலோசனைகள் நான் எடுத்துக்கிட்டு அது ஓகே சரிங்க நான் வேறு மாதிரி ஒர்க் பண்ணி சொல்கிறாங்க. நம்ம அப்படி தான் அது ஒரு மியூச்சுவலான இது தான். அது எல்லாருக்குமே சொல்லக்கூடியதாங்க. அவர் ஒரு படத்தை நீங்கள் அவர்கிட்ட போட்டு காமிச்சின்னா கூட உங்களுக்கு சொல்லுவார், நல்லா வந்து இது கொஞ்சம் எடிட் பண்ணி நல்லா இருக்கும்லாம் சொல்லக்கூடியவர் தான். எனக்கு வந்து அவர் எப்போவுமே வந்து எதுவுமே ஒரு இதுவாக இல்லை, என்கிட்ட எப்பவுமே இறுக்கமான இந்த சூழல் எங்களுக்குள்ளே இருந்ததே இல்லை. எப்போவுமே அது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அவர் என்ன கொஞ்ச நாள் என்னை தெரிஞ்சுக்கிட்டார். அவர் ஓகே ரவி வந்து இப்படி தான் அப்படின்னு நல்லா தெரியும். நிறைய ஃபன் பண்ணுவார் என்னை வச்சு, இருந்தாலும் ஓகே நம்ம மாதிரி ஃபன் பண்ணுவார். சும்மா நான் பேசுகிறத வச்சு ஃபன் பண்ணுவார், ஏதாவது ரியாக்ஷன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதை இது பண்ணுவார். ஏன் நீங்கள் இப்படி தாங்க பண்ணுவீங்க, சும்மா இருங்க பாரு. வே ஆஃப் டெல்லிங்னு வச்சு இப்போ நான் ஒரு விஷயத்தை எப்படி பேசுகிறேன், சில பேர் போட்டு டபால்னு போட்டு உடச்சிருவாங்க, சில பேர் ரொம்ப பதமாக பேசுவாங்க, இந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அதுதானே ஒருத்தருடைய பாணி. அது மாதிரி ஒன்று பண்ணி ஒன்று எப்பவுமே பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஊர்ந்து கவனித்து அதை வந்து கரெக்டாக இது காட்டுவார். அவங்கள மாதிரி அதெல்லாம் பண்ணுவாருங்க, பண்ணி கலாய்ப்பார். ஸோ எனக்கு என்னென்னா நம்ம ஓப்பனாக ஒருத்தங்களுக்கு காட்டுறது இருக்கு இல்லைங்களா, நான் வந்து என்னை க்ளோஸ் பண்ணி வைக்கவே மாட்டேன். என்னோடய குணாதிசயம் எல்லாமே அவருக்கு தெரிஞ்சிட்டதுனால என்ன அவருக்கு வந்து என்னை மொத்தமாகவே அவர் வந்து ஓகே ரவி இப்படி தான் எனக்கு தெரியும் அப்படிங்கிறத என்னால் அவர் என்னை ஏற்றுக்கிட்டதும் இவ்வளோ நாளாக அந்த நட்பு தொடர்றதும் எனக்கு ரொம்ப ஹாப்பி. சிவகார்த்திகேயனுக்கு இந்த கதை பிடிச்சிருச்சு. உங்கள் படத்தினுடைய தயாரிப்பாளருக்கு இந்த கதை எப்படி இருந்தது? அவருக்கும் ஓகே தாங்க. அவர் வந்து இவருடைய ஸ்ட்ராங்கான இவர் கதை இவர் செலக்ட் பண்ணதுமே அவர் கேட்டார், படித்தார், நல்லாயிருக்கு, பட் இது பெருசாக நம்ம வந்து இது பண்ணணும், இந்த கதையை வந்து ஆரம்பத்தில் இந்த வந்து குறைந்த பட்ஜெட்டில் எடுக்கிறது தான் உங்களுடைய ஐடியாவாக இருந்ததுன்றது உண்மையாக? நான் வந்து இவ்வளோ பெரிய பட்ஜெட்டுக்கு நான் அதாவது இவ்வளோ பெருசாக பின்னாடி ஆயிடுச்சு, பட் நான் சொல்லும் போதே ஓரளவுக்கு பட்ஜெட்டோடு தான் சொன்னேங்க. அவரே கேட்டார்,
அவ்வளோ வந்துருமாங்கலாம் சொன்னார். அப்புறம் இல்லைங்க சிஜிலாம் வச்சு இதெல்லாம் பண்ணும்போது இவ்வளோ வருங்க. நீங்கள் எவ்வளோன்னு சொன்னீங்கன்னா நான் அதுக்குள்ளே சுருக்கிக்கிறேன்லாம் சொன்னேன். இல்லை அப்படி நீங்கள் பண்ண வேண்டாம், நம்ம பிளான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதுக்குள்ளே டெக்னீஷியன்ஸ் எல்லாம் பெருசாக பண்ணதில் ப்ரொடியூசரோட எஸ்கே அவங்களோட விஷயந்தான். நல்ல டெக்னீஷியனாக போகணும், அப்போ தான் அந்த படத்துக்கு நல்லா கொண்டு வர முடியும்னு ரஹ்மான் சார் பார்த்து ரஹ்மான் சார், நீரவ் சார், முத்துராஜ் சார் எல்லாருமே அப்படி உள்ள வந்தவங்க தான். ஸோ அவங்க இந்த படத்தை வந்து பயங்கரமாக ஒரு ரொம்ப நான் வந்து அப்படி சொல்லவே இல்லை. பட் அவர் வந்து என்ன, இது ஒரு ப்ரெஸ்டீஜியஸான ஒரு ப்ராஜெக்ட், ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட்டுங்கிற வார்த்தைகளை அப்போவே வந்து பேட்டியில் சொல்லுவார். ஓகே, அப்போ இந்த படத்தை அவங்க ரொம்ப பெருசாக பார்க்குறாங்கிறது எனக்கு அப்போயே தெரிஞ்சுதான் நான் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக அதுக்கு வேலை செய்ய ஆரம்பித்தேன். நட்சத்திரங்களோட பணியாற்றுவது அப்படின்றது ஒரு அனுபவம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏலியனோடவே தொடர்ந்து நீங்கள் பணியாற்றக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிது. எப்படி இருந்தது அந்த அனுபவம்? அது மண்டைக்குள்ளே தான் இருந்துச்சுங்க, ஏலியனு கண்ணுக்குள்ளே இல்லையே, கண்ணில் யாருக்கு. பட் இருந்தாலும் அது எல்லார் கண்ணுக்கும் கொண்டு வர்றதே சவாலாக இருந்துச்சு. உண்மை. இப்போ நம்ம மட்டுமே அந்த மண்டையில் வச்சுட்டு ஒருத்தங்களை வந்து சொல்லி இந்த படத்தை எடுத்துட முடியாது. முழுக்க எடுத்து வெளியே வைக்க வேண்டியதாக இருந்துச்சு. நான் என்ன நினச்சேன், ஒவ்வொரு ஃப்ரேமையும் எடுத்து வெளியே வைக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ அதுக்காக நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக ஒரு இவ்வளோ புக்கு வர அளவுக்கு ஸ்டோரி போர்டு 2 ஸ்டோரி போர்டு ஆர்டிஸ்ட் வச்சுட்டு ஒவ்வொருத்தரும் 1500 ஷாட்டுக்கு பக்கம் வரைஞ்சிருப்பாங்க. ஃபுல்லாக வரைஞ்சி ஒவ்வொரு சீனையும் பவுன் பண்ணி அந்த சீனை ஒரு ப்ரீவியஸ் பண்ணுறக்கு ஒரு டீம், அதாவது ஒரு கம்ப்யூட்டர் ஒரு 10 பேர் இன்னஹவுஸ்லேயே ஆஃபீஸ்லேயே செட் பண்ணி அவங்க வந்து இந்த ஸ்டோரி போர்டை வாங்கி வச்சுக்கிட்டு அந்த ஸ்டோரி போர்டு பூரா ரெடி பண்ணுவாங்க. 3D அனிமேஷன் பண்ணி அதில் அந்த சீனுக்கு கேமரா மூவ்மெண்ட்டெல்லாம் நம்ம தனித்தனியாக ஒவ்வொன்றா மூவ் பண்ணி ஒவ்வொரு ஷார்ட்டாக ரெடி பண்ணி அதை எடிட் பண்ணி படமாக மாற்றி ஒவ்வொரு சீனையும் படமாக வச்சுக்குவோம். மியூசிக்கெல்லாம் போட்டு சவுண்டெல்லாம் போட்டு ப்ளே பண்ணால் அந்த சீன் அப்படி படமாக ஓடும். எப்படி அந்த சீன் எடுக்க போகிறோமோ அப்படி இருக்கும். இந்த அளவுக்கு எல்லாத்தையும் எடுத்து வெளியே வைக்க வேண்டியதாக இருந்தது நான். ஏன்னா இந்த கற்பனை மைண்டுக்குள்ளேயே இருந்தால் வெளியே வரவே வராது படமாக. சும்மா ஆர்டிஸ்ட்னா பர்ஃபார்மன்ஸ் சொல்லி வாங்கலாம், நான் இப்படி தான் இப்போ எங்கேயோ இருந்த ஒரு நாம் பார்த்ததெல்லாம் கொண்டு வந்து வாங்கிடலாம். ஆனால் இது அப்படி இல்லை. முதல்ல நம்பணும், அப்புறம் அவங்க அதில் சேர்ந்து பங்களிப்பு செலுத்தணும். எல்லாமே நடந்தால் மட்டும்தான் அவுட்புட் வரும். கேமராமேன், டெக்னீஷியன், ஆர்டிஸ்ட்டு. ஸோ ஒரு ரீமேக் எடுக்கிற மாதிரி இந்த ஐபேடில் போட்டு காமிச்சோம்னா ஓகே இந்த ஷார்ட்டாக அப்படின்னு கேமராமேனும் வந்து ஓகே சஜஷனில் ஒரு இல்லை இது மாற்றிக்கலாம், இப்படி பண்ணிக்கலாம், 2 ஷாட்டுக்கு ஒரு ஷார்ட்டாக எடுத்துக்கலாம், இதெல்லாம் சொல்லுவார். ஆர்டிஸ்ட்டுக்குமே ஓகே இதுதான் சீனா, இங்கே தான் நிற்கிறோமோ, இப்படி தான் ஏலியன் இப்படி வருதா, அப்புறம் தான் அந்த பொம்மையெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம். அதெல்லாம் வச்சு ரொம்ப எல்லாருக்கும் புரிய வச்சு அப்படி தான் அதை எடுத்தோம். பார்த்து எடுத்துக்கிட்டே இருப்போம். ஐபேடில் பார்த்து எல்லோரும் கூடி அப்போ கூட நினச்சிட்டாங்க இவங்க ஏதோ ஒரு படத்தை பார்த்து எடுத்துக்கிட்டாங்க. செட்டில் ஏதோ ஒரு பையன் வந்து சொல்லியிருக்காங்க, ஏதோ ஒரு படத்தை பார்த்து எல்லோரும் படம் எடுக்கிறாங்கன்னு. யாரா அவன் சொல்கிறா, அது படம் இல்லைடா, நானே ரெடி பண்ணி வச்சது. அந்த மாதிரி தான் இருக்கும். எதாக இருந்தாலும் அந்த ஐபேடு எல்லோரும் பார்ப்பாங்க, இதுவா ஓகே அப்படி இதை பார்த்து நியாயமானது தான். அந்த மாதிரிலாம் நடந்துருக்குது படத்தில். நல்ல அனுபவங்க அது. ஏன்னா இதை நல்லா கொண்டு வர முடியுங்கிற நம்பிக்கை மட்டும் வரலன்னு வச்சுக்கங்களேன், இந்த படமே கிடையாது. உண்மை, அதுதான் ரொம்ப முக்கியம். இது வந்துரும்னு என்னை நம்பினார், இது கண்டிப்பாக நீங்கள் கொண்டு வந்துருவீங்க நம்பினார். பட் நிறைய தாமதங்கள், டிலே இஷ்யூஸ்லாம் இருந்தாலும் அதை காப்பாற்றி இன்றைக்கி கரெக்டாக மக்களுக்கு கொண்டு. இந்த அளவுக்கு நுட்பமான தொழில்நுட்பத்தை எங்கே நீங்கள் கற்றுக்கிட்டீங்க? இந்த படத்தை இப்படி தான் எடுக்கணும்னு எனக்கு யாரும் சொல்லியெல்லாம் தரல. நீங்கள் இப்படி போனால் தான் இந்த படத்தை எடுக்க முடியும், இந்த படத்தை எடுக்கிறதுக்கு இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு யாரும் சொல்லலை. பட் நான் இந்த இடைப்பட்ட காலங்களில் நான் கொஞ்சம் நிறைய சூதுகம் முடிஞ்சதுக்கப்புறமா கூட நிறையா இது மாதிரியால பார்த்துக்கிட்டே இருப்பேன். கொஞ்சம் இந்த மாதிரி விஎஃப்எக்ஸ் பேஸ்டான ஃபேண்டசி படங்களை எப்படி எடுக்கிறது, எப்படிலாம் எடுத்தால் நல்லா வரும், ஏன் இங்கே நல்லா வரமாட்டேங்குது, ஒரு சிஜி ஏன் நல்லா வரமாட்டேங்குது, அது எப்படி நல்லா வரைக்கும் என்ன பண்ணலாங்கிறத பற்றி நிறையா உட்காந்து படிப்பேன். நான் தமிழில் தான் படிப்பேன். பட் இந்த வீடியோக்கள்லாம் பார்க்குறது அந்த ஒரு பேசிக்கான ஒரு இதில் நான் படிச்சிருவேன். அதுலேருந்து பார்த்து என் கூட திருப்பூர் ஜெகதீஷ்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கார். அவர் ஒரு அனிமேஷன் படித்தவர், அனிமேட்டர். அவன் நிறைய எனக்கு எடுத்து அனுப்பிட்டே இருப்பான். இது பாடுறா, இதில் இந்த விஷயத்தில் எப்படி கொண்டு வந்து போட்டிருப்பாங்க பாருன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். அப்படி தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இந்த படம் எடுக்கணும்னா இந்த ப்ராசஸ்லாம் செய்யணும் அப்படின்னு நானாகவே கற்று வச்சுருந்தது கொஞ்சம். அப்புறம் இந்த ஃபேண்டம் எஃபெக்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் டெக்னிக்கலாக அவங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் எனக்கு அவங்ககிட்ட மூலமாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன் நான். ஓகே இதெல்லாம் பண்ணால் தான் இது வரும். ஓரளவுக்கு நமக்கு இந்த பேசிக் புரிதல் இருந்ததுமே அவங்க சொல்லும்போது ஈஸியாக என்னால் எல்லாத்தையும் கிரகிச்சிக்க முடிஞ்சுது. ஓகே இதெல்லாம் ஓகே புரிஞ்சிச்சு. நான் சீக்கிரமாகவே அதை ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு நான் எஸ்கே அவருக்கு சொல்லும்போது அவரே லேர்ன் ஆகிட்டார். இப்போ அவருக்கே தெரியும் இந்த ஒரு விஎஃப்எக்ஸ் படத்தில் குவாலிட்டி வரதுக்கு என்னென்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அவரே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லுவார். சூப்பர். அவருக்கு பயங்கர லேர்னிங் இது இருக்குது. டக்குன்னு புரிஞ்சுக்குவார். ஓகே இப்படி பண்ணால் தான் இந்த படத்தை நல்லா எடுக்க முடியும் அப்படின்ட்டு. மேபி அவர் இருக்கிற படங்களில் இனிமேல் சிஜி கம்மியாக இருந்தால் கூட அவர் விட மாட்டார். இது இப்படி எடுத்தால் நல்லா அப்படி ஒரு பயிற்சி அப்படி அந்த மாதிரி குயிக் லேர்னர் அவர். ஸோ எனக்கு இப்படி பண்ணணுங்கிறது நான் மெனக்கெட்டு பண்ணது. டக்குன்னு ஷூட்டிங் போகலை.
இதெல்லாம் பண்ணி முடிச்சு ஸ்ட்ராங்காக ரெடி ஆகிட்டு தான் ஷூட்டிங் போனோம். இன்றைக்கு தமிழ் சினிமாவிலே உள்ள முக்கியமான ஸ்டண்ட் இயக்குனர் அன்பறிவு. அயலான் திரைப்படத்தில் அவங்களுடைய பங்களிப்பு எந்த அளவு இருக்குது? அன்பரி மாஸ்டரும் வந்து கிட்டத்தட்ட எனக்கு ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு இதுங்க. ரொம்ப சீக்கிரத்துலேயே ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். அவங்க எல்லாரோடையும் அப்படி தான் பழகுறாங்க. என் கூடயும் இல்லை, எல்லாரோடையும் ரொம்ப நெருக்கமாக பழகக்கூடியவங்க. அயலான் படப்பிடிப்பில் ஏறக்குறைய தினமும் சிவகார்த்திகேயனை பறந்தபடியே நடிக்க வச்சிங்களாமே. அது கொஞ்சம் ஃபேண்டசி எலிமெண்ட்ஸ்லாம் இருக்கிறனால ரோப்பில் நிறையா இருக்க வேண்டியதாக இருந்துச்சு. காலைல வருவார், சாப்பிட்டு ஹார்னஸ் உள்ளே போடுவோம். ஏன்னா ரோப்பு போடுறதுன்னா சும்மா ரோப்பு கட்டி தூக்க முடியாது. அதுக்கு அந்த ஹார்னஸ்னு ஒன்று இருக்கும், நல்லா கெட்டியாக ஒரு லெதரில் இருக்கக்கூடிய. ஆஸ்கார் விருதை வென்ற ஏஆர் ரஹ்மான் கிட்ட இந்த மாதிரி பாட்டு வேணும் அப்படின்னு எப்படி கேட்டு வாங்கினீங்க? நம்ம என்ன மாதிரி கேட்குறோம், நம்ம என்ன மாதிரி இருக்கிறோங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் அவர் பேசுவார். வேறு எதுவும் சொல்ல மாட்டாங்க. சொல்கிறேன் சார், இது கொஞ்சம் பொருத்தமாக இல்லாத மாதிரி இருக்கலாங்க சார் அப்படின்னா ஓகே வேறு பண்ணலான்ட்டுருவோம். ஏற்றுக்குவார். இல்லை நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் கேட்டு பாருங்கள் போயிடலாம் சொல்லவே மாட்டார். வேணா ஓகே வேறு பண்ணிக்கலாம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.